ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் ப்ரோ. இனி நம்ம பார்க்க போகிற ஷோவோட ரிவ்யூ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கிற எஸ்கேப் அட் டேனமோரா அப்படிங்கிற ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஷோ. சார்ட் ஆஃப் அ மஸ்ட் வாட்ச். பென் ஸ்டில்லரோட டைரக்ஷன் இது. ஐம் பிகமிங் எ பிக் ஃபேன் ஆஃப் பென் ஸ்டில்லர் டைரக்ஷன். ஹி ஹஸ் இம்ப்ரெஸ்ட் மீ மோர் ஆஸ் அ டைரக்டர் தேன் காமெடியன் ஆக்டர் பர்சே. நான் ரீசெண்டாக செவரன்ஸ்னு ஆப்பிள் டிவியில் வந்திருக்க அவர் டைரக்ட் பண்ண இன்னொரு ஷோ பற்றியும் சொல்லியிருந்தேன் இல்லையா? But this is on Netflix. Escape at Dannemora is on Netflix. It's a real story. The show starts with how did two prisoners escape from the prison of Dannemora அப்படிங்கிறது தான். ஓகே, ரிச்சர்ட் மேட் அண்ட் டேவிட் ஸ்வெட்டன் ரெண்டு பிரிசனர்ஸ். டேவிட் ஸ்வெட்டா வந்து பால் டேனோ ஆக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து பால் டேனோ தேர் வில் பி பிளட் ப்ளஸ் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித் இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல்ல, அதில் நிறைய மூவிஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரிச்சர்ட் மேட்டா வந்து பெனிஷியா டெல் டேரோ ஆக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து ஷேகுவாராவோட பயோபிக் பார்த்துருந்தீங்கன்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அதில் ஷேவா ஆக்ட் பண்ணியிருப்பார்ல அவர். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் டேன்னு ஒரு வார் காமெடி ஒன்று, நிறைய மூவிஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அவரும். ஐ திங்க் த மெக்சிகன் ரோல் ஃபிட்ஸ் ஹிம் வெரி வெல் அண்ட் ஹி ஹஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். The third cast, which is sort of the most important cast and she's sort of the queen of this show, is Patricia Arquette. நான் முதல்ல அவங்களை வந்து சிஎஸ்ஐயில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக செவரன்ஸ் சொன்னேன்ல, அதுலேயும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன ரோலில். பட் இதில் வந்து டில்லி அப்படிங்கிற ஒரு நிக் நேமில் ஜாய்ஸ் மிச்சல் அப்படின்னு ஒரு கேரக்டரில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஷி ஹஸ் ஸ்டோல் த ஹோல் காஸ்ட். லைக் பக்காவாக பண்ணியிருக்காங்க. வெரி குட் ஆக்டிங். ஓகே, பிகாஸ் ஐ செட் திஸ் இஸ் ஏ prison escape show, you have to compare this with our other favorite prison escape show, which is Prison Break, right? Prison Break-ம் Escape at Dannemora-வும் two different extremes. ஸோ Prison Break வந்து நிறைய மசாலா உங்களுக்கு வந்து சீசன் 1 சீசன் 2க்கு அப்புறம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, மைக்கேல் ஸ்கோஃபீல்ட் இஸ் கோயிங் டு எஸ்கேப். ஹவ் இஸ் ஹி கோன் எஸ்கேப்? தெர் இஸ் நோ டெத் ஃபார் ஹிம். ஹவ் இஸ் ஹி கோன் கண்டினியூ லிவிங்? ஹவ் இஸ் ஹி கோன் எஸ்கேப் ஃப்ரம் த ப்ரிசன்கிறது தான். அதில் நிறைய மசாலா வச்சு நம்ம மன்மோகன் சிங்லாம் வேறு கால் பண்ணியிருப்பாரு ஒரு ஃபைனல் சீசன் நினைக்கிறேன். அதில் மாதிரி நிறைய மசாலாஸ் எல்லாம் இருக்கும். இதில் அந்த மாதிரி எந்த மசாலாவும் கிடையாது. எஸ்கேப் அட் டேனமோரா வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ஏ மெலோ த்ரில்லர், ட்ராமா த்ரில்லர் தான். வெரி ஸ்லோ பேஸ்ட் மூவி, பட் மஸ்ட் வாட்ச். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் காஸ்ட், ஃபேண்டாஸ்டிக் movie, and it's a real story also, so you can get to know like what really happened and how did the story end finally, like okay, what happens after that அப்படிங்கிற மாதிரி. Definitely must watch.